எதை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. பயத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது? வேலை எனக்கு நிலைக்குமா? இந்த மாதிரி ஒரு கொரோனா பீரியடில் என்னுடைய வியாபாரம் நான் சம்பாதிச்சு இந்த கடனெல்லாம் அடைக்க முடியுமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா? பயம் இருக்குது. இல்லை என் குழந்தை என்னுடைய எதிர்காலத்தை நினைத்தோ, இந்த நோயோ இல்லை கேன்சரோ ஹார்ட் ப்ராப்ளமோ, ஐயோ என் உயிர் போயிடுமே அப்படிங்கிற மிகப்பெரிய பயம். இது எல்லாத்தையும் விட கொடிய நோய் இந்த ஃபியர் தான். இந்த ஃபியருக்கான மூல காரணம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா பயமே இருக்காது. இந்த பயங்கிறது எதை வைத்து இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் எப்போயுமே ஒரு செயலாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கை வாழ்கிறதா இருக்கட்டும், இந்த நிதர்சனமான இந்த கணத்தை விட்டுட்டு அதோட எண்டு ரிசல்ட்டுக்கு போயிடுறீங்க. எப்போ ஒரு செயலில் உங்களுக்கு பயம் ஏன் வருதுன்னா, அதோட முடிவு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லையோன்ற உங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த முடிவை நினைத்து தான் பயம். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, இந்த வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுறது? ஸோ முடிவுக்கு போயிட்டீங்க. இப்போ யூ ஆர் கான் டு த எண்ட். உங்கள் ரிசல்ட் நஷ்டம் வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுத்து ஒரு சீரியஸாக இப்போ நீங்கள் தொழிலில் இறங்கிட்டீங்க. இப்போ ஒரு பரீட்சை எழுத போறீங்க, ஃபெயில் ஆகிட்டா என்ன பயம் வந்துடுது உள்ள. என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காம, இப்போ கல்யாணம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, இது நல்லபடியாக நடக்கணும், இது எங்கேயாவது தப்பாக இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன பயம்? எப்பயுமே இந்த மனம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நிதர்சனமான இப்போ நடப்பு செயலை விட்டுட்டு அந்த முடிவை போய் பிடிச்சுக்கிறீங்க. இதுதான் முதல் காரணம். பயத்துக்கான மூலம் இதுதான். அதனாலதான் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னார். பலனை எதிர்பார்க்காம நான் செய்ய போற செயலினுடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்காம, அது எப்படி வேணா நடக்கட்டும், ஆனா நான் என்னுடைய செயல்ல நான் முழுமையா நீ செய்யடா அப்படின்னு செய்ய சொன்னதுக்கு காரணமே பயம் இல்லாம நீ செய்யணுங்கிறதுக்காக. அப்போ அந்த முடிவை பத்தி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் அந்த முடிவை போய் பிடிச்சுக்கிறீங்க? இதுதான் பயத்துக்கான மூல காரணம். ஏன்னா ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கும் போதே அதனுடைய முடிவை உங்களுடைய மனம் நிர்ணயம் பண்ணிவிட்டது. இப்படிதான் இருக்கணும். அது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் டைனமிக்குங்க. இப்போ நான் ஒரு செயல் இன்னைக்கு ஈடுபடுறேன், இந்த செயலில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இந்த 6 மாசம் நான் தொழிலை சரியாக செய்யும் பொழுது அந்த தொழில் நல்லபடியாக ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னா, இந்த 6 மாசம் என்ன வேணா நடக்கலாம். ஆனா அதை பத்தி நான் கவலைப்படக்கூடாது. நான் என்ன செய்ய போறேங்கிறதுல நான் தெளிவாக இருக்கணும். இந்த 6 மாத காலமும் ஒவ்வொரு நாளும் இந்த தொழிலுக்கு தேவையான அத்தனை விஷயத்தை நான் கரெக்டா பண்ணிக்கிட்டே போகணுங்கிறதா இங்க முக்கியம். ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ரிசல்ட் தானாக வரப்போகிறது. நான் சரியாக செய்திருந்தால் சரியாக வரும், நான் தவறாக செய்திருந்தால் தவறு வரும். இதுதான் உண்மை. ஆனா நான் எப்படி வேணாலும் நான் செய்வேன், ஆனா எனக்கு ரிசல்ட் மட்டும் கரெக்டா வந்துடணுங்கிற மனம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே பயம் வந்துடும். இதுதான் முதல் காரணம். நல்லா காரணத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப என்னைக்குமே நம்ம ரிசல்ட்டை பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த புரிதல் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா 90% உங்களுக்கு பயமே இருக்காது. செய்யற செயல்ல முழு ஈடுபாடு இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. எனக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லாம போனதுக்கு அதை சரி செய்வதற்கு நான் என்னென்ன செய்யணுமோ செய்யலாம். அதைத்தானே நான் செய்ய வேண்டும். அது செய்யும் போது தானாக உடல் சரியாக கட்டாயம் வந்துவிடும். சோ அதுக்குண்டான மனநிலை எனக்கு இருக்கணும், அதுக்குண்டான நிதானம் இருக்கணும், அதுக்குண்டான அமைதி என்னிடத்தில் இருக்க வேண்டும். அப்போதான் என் மனம் சிரத்தையா வேலை செய்யும். இப்ப எனக்குள்ள பயம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நான் தப்பா தான் செய்வேன். அப்ப கட்டாயம் தப்பா தான் போகும். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் காரணம். 2வது காரணம், நான் செய்ய போகிற செயல்ல எனக்கு கிரே ஏரியா இருக்கு. இப்ப நான் ஒரு விஷயத்துல ஈடுபடுறேன், நான் ஒரு வேலைக்கு போறேன், இந்த வேலையில நான் இந்த வேலையை கரெக்டா செய்து முடிக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா,
அப்போ அந்த வேலையை பற்றின முழுமையான ஞானம் எனக்கு இல்லை. அதுதான் எனக்கு பயத்தை கொடுக்குது. எதை செய்தாலும் அதை பற்றி முழுமையாக எனக்கு ஒரு புரிதல் வந்து விட்டால் பயம் எப்படி இருக்கும்? உலகத்தில் எனக்கு ரிஸ்க் எடுத்து செய்கிறோம்ல, இந்த ஒரு ரிஸ்க் தானே. இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன், அதில் 5 கோடி முதலீடு போட்டு நாளைக்கு வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் எப்படி குறித்து இல்லாமல் இருக்கும்? நீ 5 கோடி போடுறியோ, 50 கோடி போடுறியோ, 500 கோடி போடுறியோ, பாயிண்ட் அது இல்லை. செய்ய போகிற வேலையை முழுமையாக உனக்கு தெரிந்திருக்கிறதா? இவ்வளோதான் முக்கியம். ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன? ரிஸ்க்னா என்னன்னா, நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல, அந்த ரிஸ்க்னா என்னன்னா, நீ செய்ய போற வேலையை உனக்கு முழுமையாக தெரியவில்லை என்று அர்த்தம். ஏதோ ஒரு கிரே ஏரியா இருக்கு அந்த இடத்துல. சார், இப்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா இப்படி பண்ணணும், ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 இது, ஸ்டெப் 3 இது மாதிரி ஒரு 40 ஸ்டெப் இருக்கு. இதுல ஒரு 5 ஸ்டெப் இது என்னன்னு எனக்கு தெரியல சார், அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. அந்த கிரே ஏரியாவுக்கு பேரு தான் ரிஸ்க்னு பேரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதையும் நான் அறிந்திருந்தால் எனக்கு ரிஸ்க் எங்க இருக்கு? வாழ்க்கையில எப்போ ஃபியரோட இருக்கிறீங்களோ நீங்க முழுமையா அந்த செயலை செய்ய முடியாது. அதைத்தான் கிருஷ்ணா என்ன சொல்கிறார்? வாழ்க்கையை விளையாட்டா பாருங்கன்ற. கிருஷ்ண லீலான்னு சொல்றார். லைஃப் இஸ் a game, just play it. Why are you so serious? You are too much bothered about the result. Don't worry about the result. Play the game. You want to win the game. The gameல நான் ஜெயிக்கணும்னு ஆசை தவறு இல்லை. ஆனா இது மட்டும்தான் நடக்கணும்னு நீங்க எப்போ மனதில் தீவிரமா ஒரு பிடிப்போ, ஒரு முடிவோ, ஒரு கட்டாயத்தின் பேர்ல எப்போ நீங்க ஒரு வேலையை செய்றீங்களோ, இப்போ பயம் அண்ட் இன்செக்யூரிட்டி வந்துவிடும். உயிரும் அப்படிதான். உயிர் போகணும்னா போட்டும், அது போகணும் என்று விதி இருந்தால் போய்த்தான் தீரும். நான் செய்த வேலையை நான் சரியாக செய்யணும், முழுமையாக செய்யணும். அதை அறிந்து முழு ஞானத்தோட எப்போ ஒருத்தர் செயலில் ஈடுபடுறானோ இவனுக்கு பயம் இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? த ஃபியர் won't be there. எப்போ இதை புரிந்து கொள்கிறீர்களோ இப்போ உங்களுக்கு பயமே இல்லைன்னா இப்பதாங்க நீங்க முழுசா வாழவே முடியும். எப்பவுமே முழுமையை புரிந்து கொள்ள வேண்டும். ரிசல்ட்டை பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த 2 விஷயம் ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பயமே இருக்க. You will be completely fearless. When you are fearless, then you are living a fulfilled life. Life becomes so beautiful, unbelievable.